சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், திருவான்மியூர் பிரான்ச்ல இருந்து நீ வந்தது சந்தோஷம் தான். ஆனாலும் முரளிய தூக்கி அங்க போட்டாங்களாடா. அதான் அவன் இடத்துக்கு நான் வந்துட்டேனே மச்சான். நீ வந்துட்டடா, நான் இல்லன்னு சொல்ல. ஆனாலும் முரளி ஒரு 2 பேருக்கு சமண்டா. டேய் மச்சான், நான் 4 ஆளுக்கு சமண்டா. டேய் செல்லக்குட்டி, நீ ஒத்த ஆளா இரு, நீயாவே இரு, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். சரி, மேரேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? மேரேஜ் லைஃபா சும்மா சொல்லக்கூடாதுடா. நான் நினைச்சு பார்த்ததை விட சூப்பராவே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள் மச்சி. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கல்யாணம் முடிஞ்சு முதல்ல வெளியில போறோம். நானும் வந்து பீச்சுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா, சினிமாக்கு போலாமான்னு என்னெல்லாமோ கேட்டு பார்த்தேன். ஆனா அவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாங்க? கோவிலுக்கு போலான்னு சொன்னாடா. ஓ, இதுக்கு நீ ஃபீல் பண்ற, அதாவது அவங்க ஹோம்லியா இருக்காங்க நீ நினைக்கிற, ரைட்டு? அடுத்து நீ ஃபீல் பண்ணு. டேய், கலாய்க்காதடா, மனசாரதான் சொல்றேன். சும்மா கிண்டலுக்கு சொன்ன மச்சான். நீ சொல்லு. வீட்டுல இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாச்சும் குறை சொன்னா கூட, முக்கியமா மகாவே ஏதாச்சும் குறை சொன்னா கூட, அவங்களோட அவ சண்டை போட்டு அதை பெருசாக்குறது இல்ல. ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படியே அனுசரிச்சு போயிடுவாடா. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? காலங்கத்தால ஏஞ்சி குளிச்சு அழகா மங்களகரமா வீட்டு வாசல்ல கோலம் போடுறாடா. இந்த காலத்துல எந்த பொண்டாட்டிடா இந்த மாதிரி எல்லாம் செய்யறா? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி இப்படி ஒரு மீம் வரும்ல, அதெல்லாம் பொய்யாக்குன மாதிரியே இருக்கு மச்சான். டேய், நீ உண்மையை சொல்றியா விளையாட்டுக்கு சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான்டா இருக்கு. தம்பி, மகா ஒரு ஆளை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டியுமே ரொம்ப நல்லவங்கன்னு கணக்கு போட்டுறாத. முக்காவாசி டெரர் தான். இந்த மைனா படத்துல போலீஸ்கார பொண்டாட்டி ஒண்ணு வரும் தெரியுமா? எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க, அந்த கேஸ் தான் ஜாஸ்தி.